விசிடி நம்பர் 1944, இடம் ஜம்மு, முரளி தேதி 29/6/1965, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 3/10/2014. और रात्रि क्लास चल रहा था। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 29/6/65 29/6/65 और चौथे पेज के मध्यांत में बात चल रही थी। 4வது பக்கத்தின் நடுவின் கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. तुम्हारी मम्मा कहाँ चली गई है? உங்களுடைய மம்மா எங்க போயிட்டாங்க? वो तो सर्विस पर गई है ना। அவங்க சர்வீஸ்க்காக சென்றாங்க இல்லையா? तुम जानते हो நீங்கள் அறிவீர்கள் कि वो सर्विस पर गई है। என்னவென்றால் அவங்க சர்வீஸ்க்காக சென்றிருக்காங்க. बच्चे जानते हैं कि बाबा कहते हैं குழந்தைகள் அறிவார்கள், பாபா சொல்கிறார் कि वो सर्विस पर गई है। என்னவென்றால் அவங்க சர்வீஸ்க்காக சென்றிருக்காங்க. तो बाबा फिर उनसे पूछेंगे பிறகு பாபா அவங்களிடம் கேட்பாங்க, कि तुम उनको याद करके क्यों रोते हो? நீங்க அவங்கள நினைவு செய்து ஏன் அழுகிறீர்கள்? जब सर्विस पर गई है எப்பொழுது அவங்க சர்வீஸ்க்காக சென்றிருக்காங்களோ तो तुमको तो रोना ही नहीं है। அப்பொழுது உங்களுக்கு அழவே கூடாது. तुम रोती तब हो जब शिव बाबा को याद नहीं करती हो। நீங்கள் அப்பொழுதுதான் அழுகிறீர்கள் எப்பொழுது சிவபாபாவை நினைவு செய்வதில்லையோ. देहदारी में बुद्धि लगी हुई है தேகதாரியில் புத்தி ஈடுபட்டிருக்கிறது. तो तुमको रोना आता है। அப்பொழுதுதான் உங்களுக்கு அழுகை வருகிறது. क्या कारण बताया? என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறார்? मम्मा को याद करने से कोई को रोना क्यों आता है? மம்மாவை நினைவு செய்வதால் யாருக்காவது ஏன் அழுகை வருகிறது? हैं? देहधारियों में தேகதாரியில் சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, தேகதாரி இல்லையா? मम्मा को देहधारी कहेंगे மம்மாவை தேகதாரின்னு சொல்லப்படுமா? कि विदेही कहेंगे? இல்லையானால் விதேகி, அதாவது தேகம் இல்லாதவங்கன்னு சொல்லப்படுமா? देहधारी। தேகதாரி ஆவாங்க. तो देहधारी मम्मा में बुद्धि लटक गई है। எனவே அந்த தேகம் கொண்ட மம்மாவில் புத்தி வந்து மாட்டிக்கொண்டது. इसलिए तुम रोती हो। அதனால்தான் நீங்க அழுகிறீங்க. तब रोती हो जब याद नहीं करती हो। எப்பொழுது நீங்கள் நினைவு செய்வதில்லையோ அப்பொழுது அழுகிறீர்கள். तो तुमको रोना आता है। எனவே உங்களுக்கு அழுகை வருகிறது. तुम कोई साकार देहधारी को याद थोड़े ही करते हो। நீங்கள் யாராவது சாக்கார தேகதாரியை நினைவு செய்கிறீர்களா என்ன? तुमने तो प्रण किया है, நீங்கள் வந்து சத்தியம் செய்திருக்கிறீர்கள், वचन दिया है कि हम एक को ही याद करेंगे। வார்த்தையை கொடுத்திருக்கீங்க. என்னவென்றால் நாங்க ஒருத்தரை தான் நினைவு செய்வோம். बस அவ்வளவுதான். मेरा तो என்னுடைய एक शिव बाबा, दूसरा न कोई।
ஒரே ஒரு சிவபாபா தான், வேறு யாருமே இல்லை. तो फिर அதற்கு तुम பிறகு उस प्रण से डिगती क्यों हो? நீங்கள் அந்த சபதத்திலிருந்து ஏன் அசைகிறீர்கள்? इसलिए बाबा ने माया को डायरेक्शन दिया है। அதனால்தான் பாபா மாயைக்கு டைரக்ஷன் கட்டளை கொடுத்திருக்கிறார். जो श्रीमत पर नहीं चलते யாரு ஸ்ரீமத்தின் படி நடப்பதில்லையோ उनको तुम அவங்களை நீ खूब फटकाओ। அதிகமாக அசையவை. उस मम्मा को तो याद ही नहीं करना है। அந்த மம்மாவை நினைவே செய்யக்கூடாது. बच्चे तुम्हारा काम ही है, तुमको बाप को याद करना है। குழந்தைகளே, உங்களுடைய வேலையே இதுதான். என்னவென்றால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். और तुमको बाप के पास जाना है। மற்றும் உங்களுக்கு தந்தையிடம் செல்ல வேண்டும். कहाँ जाना है? कहाँ? எங்கு செல்ல வேண்டும்? தந்தையிடம்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு எங்கு? है बाप के पास कहाँ जाना है? தந்தையிடம் எங்கு செல்ல வேண்டும்? धीरे से क्यों बोल रहे? மெதுவாக ஏன் சொல்றீங்க? साकार में जहाँ बाप है वहाँ जाना है। சாக்காரத்துலன்னு பதில் கொடுக்கறாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, சாக்காரத்துல எங்க தந்தை இருக்கிறாரோ அங்கு செல்ல வேண்டுமா? पहले तो मुक्ति धाम जाना है ना। முதலில் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் இல்லையா? मम्मा के पास कहाँ जाएंगे? மம்மாவிடம் எங்கு செல்வீர்கள்? मम्मा वो तो जब ये महारानी बनेगी மம்மா அவங்க எப்பொழுது இப்படிப்பட்ட மகாராணி ஆகுவாங்களோ तभी वहाँ जाएंगे ना। அப்பொழுதுதான் அங்கு செல்வாங்க. तो कहाँ जाएंगे? எனவே எங்கு செல்வாங்க? हैं? बाबा को याद करेंगे तो कहाँ जाएंगे? பாபாவை நினைவு செய்தால் எங்கு செல்வாங்க? है? अरे मम्मा महारानी बनेगी तब महारानी मम्मा के पास जाएंगे। மம்மா மகாராணி ஆகுவாங்க. அப்பொழுது மகாராணி மம்மாவிடம் செல்வாங்க. और बाबा को याद करेंगे तो कहाँ जाएंगे? மற்றும் பாபாவை நினைவு செய்தால் எங்கு செல்வீங்க? है? पहले तो मुक्ति धाम जाएंगे ना। முதலில் முக்தி தாமத்திற்கு செல்வீங்க இல்லையா? बाद में जीवन मुक्ति में आवेंगे। அதற்கு பிறகு ஜீவன் முக்தியில் வருவீர்கள். तो मुक्ति धाम में तो जहाँ आत्माएं मुक्त रहती हैं, எனவே முக்தி தாமத்தில் எங்கு ஆத்மாக்கள் விடுதலையாக இருக்கிறார்கள். देह के संबंधों से, देह के पदार्थों से தேகம், தேகத்தின் சம்பந்தம், தேகத்தின் பொருட்களில் இருந்து मुक्त रहती हैं। விடுபட்டு இருக்கிறார்கள். वहाँ जाना है। அங்கு செல்ல வேண்டும். फिर बाद में அதற்கு பிறகு है जीवन मुक्ति धाम में किसके पास जाना है? ஜீவன் முக்தி தாமத்தில் யாரிடம் செல்ல வேண்டும்? अरे है मम्मा के पास जाना है। மம்மாவிடம்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, மம்மாவிடம் செல்ல வேண்டுமா? शिव बाबा के पास जाना है। சிவபாபாவிடம்னு சொல்றாங்க.
சிவபாபாவிடம் செல்ல வேண்டுமா? अच्छा, मुक्तिधाम में किस लिए गए थे? किसके पास? சரி, நல்லது. முக்தி தாமத்திற்கு எதற்கு யாரிடம் சென்றீர்கள்? आत्माओं के बाप के पास गए थे। ஆத்மாவின் தந்தையிடம் சென்றீர்கள். और जीवन मुक्ति धाम में है? अरे மற்றும் ஜீவன் முக்தி தாமத்தில் मुक्ति धाम में तो जो सदा मुक्त रहने वाला है, முக்தி தாமத்தில் வந்து யார் எப்பொழுதுமே விடுபட்டு இருக்கிறாரோ शिव बाप के पास स्थान लेंगे। சிவன் தந்தையிடம் வந்து இடத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். शिव बाप के पास जाना है। சிவ் பாப்பிடம் செல்ல வேண்டும். फिर जीवन मुक्ति धाम में किसके पास जाना है? பிறகு ஜீவன் முக்தி தாம்ல யாரிடம் செல்ல வேண்டும்? शिव बाबा के पास जाना है। சிவ் பாபாவிடம் செல்ல வேண்டும். क्योंकि ஏனெனில் शिव बाबा इस सृष्टि पर சிவ் பாபா இந்த உலகத்தில் सदा कायम है। எப்பொழுதற்காகவும் இருக்கிறாரு. तो कहाँ जाना है? त्रेता में जाना है। அப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? திரேதாவில் செல்ல வேண்டுமா? है? कहाँ जाना है? எங்கு செல்ல வேண்டும்? है? स्वर्ग में जाना है। ஸ்வர்க்கத்தில் செல்ல வேண்டுமா? हाँ, शिव बाबा के पास जाना है। சிவபாபாவிடம் செல்ல வேண்டும். क्योंकि शिव बाबा आया हुआ है संगम में ஏனெனில் சிவ் பாபா சங்கம் யுகத்தில் வந்திருக்கிறார் नरक को स्वर्ग बनाने के लिए। நரகத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்காக. मम्मा तो जब ये महारानी बनेगी तो वहां जाएंगे ना। மம்மா எப்பொழுது இந்த மகாராணி ஆகுவாங்களோ அப்பொழுதுதானே அங்கு செல்வாங்க. मम्मा के शरीर को तुम याद कैसे कर सकते हो? மம்மாவினுடைய இந்த உடலை எப்படி நீங்கள் நினைவு செய்யலாம்? क्योंकि मम्मा का शरीर तो 5 तत्वों में विलीन हो गया। ஏனெனில் மம்மாவினுடைய உடல் வந்து இந்த பஞ்ச தத்துவங்களில் மறைந்து விட்டது. तो जो विलीन हो गया எனவே எது வந்து மறைந்து விட்டதோ है ही नहीं, இல்லவே இல்லையோ अस्तित्व ही खत्म हो गया, அதனுடைய அஸ்தித்வமே வந்து முடிந்து விட்டது. उसको याद करना है। அதை நினைவு செய்ய வேண்டுமா? या जिसका अस्तित्व सदा काल रहे वो उसको याद करना है। இல்லையானால் யாருடைய அஸ்தித்வம் எப்பொழுதும் இருக்கிறதோ அவரை நினைவு செய்ய வேண்டுமா? जब बच्चे आते हैं तो बाबा उनकी शक्ल दूर से देखते हैं। எப்பொழுது குழந்தைகள் வருகிறார்களோ அப்பொழுது பாபா அவங்களுடைய முகத்தை தூரத்திலிருந்தே பார்க்கிறார். मम्मा ने जब शरीर छोड़ा மம்மா எப்பொழுது உடலை விட்டாங்களோ तो बच्चे बाबा के पास आ रहे थे। बाबा ने कहा उनकी शक्ल दूर से देख करके पता लग जाता है। அப்பொழுது குழந்தைகள் வந்து பாபாவிடம் வந்தார்கள். அப்பொழுது பாபா சொன்னார், குழந்தைகளுடைய முகம் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு தெரிய வருகிறது. क्या है कि ये एकदम उदास हैं। என்ன என்னவென்றால் இவங்க முழுமையாக சோகத்தில் இருக்காங்க. अरे क्या तुम बाबा को परेशान करने आई हो? அரே, என்ன நீங்க பாபாவை தொந்தரவு செய்வதற்காக வந்திருக்கீங்களா? 29/6/65 की वाणी का 5वां पेज। வாணியின் 5வது பக்கம். ऐसे किया जाता है। இப்படி செய்யப்படுகிறது.
जब कोई का मरता है तो कोई आते हैं, யாராவது இறக்குறாங்கன்னா யாராவது வராங்க. अरे पर तुम्हारा क्या मरा है? அரே, உங்களுடையவங்க யார் இறந்திருக்காங்க? तुम्हारा कौन मरा है? உங்களுடையவங்க யார் இறந்திருக்காங்க? तुमको तो देहधारियों को याद ही नहीं करना है। உங்களுக்கு தேகதாரிகளை நினைவே செய்யக்கூடாது. तुम्हारा आंसू बहता ही तब है உங்களுடைய கண்ணீர் அப்பொழுதுதான் வடிகிறது जबकि देह अभिमानी बन करके देह को याद करते हो। எப்பொழுதோ நீங்கள் தேகாபிமானி ஆகிவிட்டு தேகத்தை நினைவு செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய கண்ணீர் வடிகிறது. आंसू कब आते हैं? எப்பொழுது கண்ணீர் வருகிறது? देह अभिमानियों को आंसू आते हैं தேகாபிமானிகளுக்கு கண்ணீர் வருகிறதா? या आत्माभिमानियों को आंसू आते हैं? இல்லையானால் ஆத்மாபிமானிகளுக்கு கண்ணீர் வருகிறதா? क्यों? தேகாபிமானிகளுக்கு பதில் கொடுக்கறாங்க. பாபா கேக்குறாரு, ஏன்? है क्योंकि आत्मा का कनेक्शन आत्माओं के बाप से है। ஏனெனில் ஆத்மாவின் கனெக்ஷன் ஆத்மாவின் தந்தையோடு இருக்கிறது और देह का कनेक्शन மற்றும் தேகத்தின் கனெக்ஷன் देहधारियों से है। தேகதாரிகளோடு இருக்கிறது. तो तुम्हारा आंसू कभी बहना नहीं चाहिए। எனவே உங்களுடைய கண்ணீர் எப்பொழுதுமே வடியக்கூடாது. क्या बहना नहीं चाहिए? என்ன வடியக்கூடாது? माना आंखों में आंसू छलक आए அப்படியானால் तो अंदर ही अंदर दबा दे। என்ன அப்படியானால் கண்களிலிருந்து ஒரு வேளை கண்ணீர் வந்தது என்றால் அதை உள்ளுக்குள்ளே அமித்து விட வேண்டுமா? है बाहर नहीं आना चाहिए, வெளியே வரவிடக்கூடாது. परंतु वो अच्छी अवस्था चाहिए। ஆனால் அப்படிப்பட்ட நல்ல நிலை வேண்டும். नहीं तो इनके बहुत हैं जिनके मित्र संबंधी मरते रहते हैं और रोते रहते हैं। இல்லையானால் இவங்களுக்கு இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள், யாருடைய நண்பர்கள் சம்பந்திகள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். यहाँ तो रोना प्रूफ बनना है। இங்கு அழாம இருக்கக்கூடியவங்களாக ஆகணும். कहाँ? எங்கு? हैं संगम युग में। क्यों? சங்கம் யுகத்தில். ஏன்? यहाँ संगम में रोना प्रूफ क्यों बनना है? இங்க சங்கம் யுகத்தில் அழாமல் இருக்கணும். ஏன் அப்படி ஆக வேண்டும்? है अरे क्योंकि संगम में ஏனெனில் சங்கம் யுகத்தில் हम ऊंचे से ऊंचे बाप के बच्चे बने हैं। நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். और युगों में तो इतना ऊंच बाप नहीं मिलता। மற்ற யுகத்தில் இவ்வளவு உயர்ந்த தந்தை கிடைப்பதில்லை. ये तो सब बापों का बाप। இவர் அனைத்து தந்தைகளுக்கும் தந்தை ஆவார். जबकि वहाँ तुम बच्चों को कोई भी बिल्कुल रोने का नहीं है। உங்களுக்கு அங்கு சுத்தமாக எதுவும் அழுவதற்காக இல்லை. तो वहाँ स्वर्ग की प्रैक्टिस कहाँ करनी है? எனவே அங்கு ஸ்வர்க்கத்தின் பிராக்டிஸ் எங்கு செய்ய வேண்டும்? है संगम युग में ये प्रैक्टिस करनी है। சங்கம் யுகத்தில் இந்த பிராக்டிஸை செய்ய வேண்டும். कि कोई भी मर जाए, कुछ भी हो जाए, என்னவென்றால் யார் இறந்து விட்டாலும் சரி, என்ன ஆகிவிட்டாலும் சரி,
हमको ना उदास होना है और न आंखों से आंसू आना है। நமக்கு சோகமும் வரக்கூடாது மற்றும் கண்களிலிருந்து கண்ணீரும் வெளியே வரக்கூடாது. क्योंकि बाप तो कहते हैं ஏனெனில் தந்தை சொல்கிறார், संगम युग सारा ही मौजों का युग है। சங்கம யுகம் முழுமையாக மகிழ்ச்சியின் யுகம் ஆகும். तो मौज मनाना चाहिए எனவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா या रोना चाहिए? இல்லையானால் அழ வேண்டுமா? शूटिंग हो रही है कि नहीं? ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? 5000 साल की रिहर्सल कहाँ हो रही है? 500 வருடங்களின் ரிஹர்சல் எங்கு நடந்து கொண்டிருக்கிறது? संगम युग में हो रही है। சங்கம் யுகத்தில் நடக்கிறது. अगर यहाँ उदास हुए, ஒருவேளை இங்கு சோகமாகணும் என்றால், यहाँ रोए, இங்கு அழுதோம் என்றால், तो यहाँ का थोड़े समय का रोना, उदास होना, எனவே இங்க இருக்கக்கூடிய குறைந்த நேரத்திற்காக அழுகிறோம் இல்லையானால் சோகம் அடைகிறோம் என்றால், वहाँ 5000 वर्ष के ड्रामा में அங்கு 5000 வருடத்தினுடைய டிராமால लंबे समय के लिए उदास बना देगा। நீண்ட காலம் வரை அது நம்மளை சோகமாக்கிவிடும். तो यहाँ की तुम्हारी प्रैक्टिस எனவே இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பிராக்டிஸ் अविनाशी बन जाती है। அழிவில்லாததாக ஆகிவிடுகிறது. क्या कहा என்ன சொன்னாரு? हैं? कौन सी प्रैक्टिस எந்த பிராக்டிஸ்? हैं? उदास होने की प्रैक्टिस। ये சோகமாக இருக்கக்கூடிய பிராக்டிஸா? भी कोई प्रैक्टिस करनी है? இது கூட ஏதாவது பிராக்டிஸ் செய்யக்கூடிய விஷயமா? हैं? याद की प्रैक्टिस करनी है। நினைவினுடைய பிராக்டிஸ் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். जो यहाँ याद में रहेंगे யார் இங்கு நினைவில் இருப்பார்களோ तो बाप की याद तो पावरफुल याद होती है। அப்பொழுது தந்தையினுடைய நினைவு பவர்ஃபுல்லானதாகும், पावर भरने वाली है। பவரை நிரப்பக்கூடியதாகும். और जो यहाँ संगम में याद करेंगे எனவே யார் இங்கு சங்கம் யுகத்தில் நினைவு செய்வார்களோ और जितना जास्ती याद करेंगे மற்றும் எவ்வளவு அதிகமாக நினைவு செய்வார்களோ उतना आत्मा में पावर 5000 वर्ष के लिए भर जाएगी। அவ்வளவு ஆத்மாவின் பவர் 5000 வருடங்களுக்காக நிரம்பிவிடும். क्या? हर आत्मा में என்ன? ஒவ்வொரு ஆத்மாவிலும் परमपिता परमात्मा सर्वव्यापी रहता है। பரம்பிதா பரமாத்மா சர்வவியாபியாக இருக்கிறாரா? यह इस समय की याद व्यापक रहती है। இல்லையானால் இந்த நேரத்திற்கான நினைவு வசிக்கிறதா, வியாபித்திருக்கிறதா? याद की पावर व्यापक रहती है। நினைவினுடைய பவர் தான் இருக்கிறது. तो ये तुम्हारी प्रैक्टिस ठीक होनी चाहिए। எனவே இது உங்களுடைய பிராக்டிஸ் சரியாக இருக்க வேண்டும். कौन सी प्रैक्टिस? எந்த பிராக்டிஸ்? याद की प्रैक्टिस। நினைவினுடைய பிராக்டிஸ். इससे क्या साबित हुआ? இதன் மூலமாக என்ன நிரூபணமாகியது? हैं कि कुछ आत्माएं ऐसी भी होंगी என்னவென்றால் சில ஆத்மாக்கள் இப்படியும் இருப்பார்கள், जिनकी याद बहुत पावरफुल होगी, யாருடைய நினைவு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும், कम टूटने वाली होगी। உடையக்கூடியதாக மிகவும் குறைவாக இருக்கும். तो वो याद की पावर எனவே அப்படிப்பட்ட நினைவினுடைய பவர் 5000 वर्ष आत्मा में कायम रहने के कारण 5000 வருடங்கள் ஆத்மாவில் நிலைத்திருக்கும் காரணத்தால்
वो आत्माएं அந்த ஆத்மாக்கள் जन्म जन्मांतर ஜன்ம ஜன்மமாக सुखी रहेंगी या उदास रहेंगी? சுகமாக இருப்பார்களா இல்லையானால் சோகமாக இருப்பார்களா? जन्म जन्मांतर सुखी रहेंगी। ஜன்ம ஜன்மமாக சுகமாக இருப்பார்கள். बल कलयुग आ जाए, பலே கலியுகம் வந்துவிட்டாலும் சரி, कलयुग में भी उन्होंने जो संगम में पावर भरी है, கலியுகத்திலும் அவர்கள் சங்கம் யுகத்தில் எந்த பவரை நிரம்பியிருக்கிறார்களோ वो पावर काम आती रहेगी। அந்த பவர் வேலையில் வந்து கொண்டே இருக்கும். तो हर्षित होकर के बोलो, எனவே மகிழ்ச்சி ஆகிவிட்டு சொல்லுங்கள், हमको तो अपने बाप से काम है। எங்களுக்கு எங்களோடு தந்தையிடம் வேலை இருக்கிறது. है किससे काम है? யாரோடு வேலை இருக்கிறது? क्यों? தந்தையோடுன்னு பதில் கொடுக்கறாங்க. பாபா கேக்குறாரு, ஏன்? बाप से ही काम क्यों है? தந்தையோடு ஏன் வேலை இருக்கிறது? हैं? बाप से ही काम है? कहाँ बाप से? कौन से बाप से काम है? தந்தையோடு தான் வேலை இருக்கிறதா? எந்த தந்தையோடு வேலை இருக்கிறது? परमधाम में जो बाप रहता है, பரம்தாமத்தில் எந்த தந்தை இருக்கிறாரோ, आत्मा का बाप, ஆத்மாக்களின் தந்தை, उससे 5000 वर्ष तुम्हारा काम है, அவரோடு 5000 வருடம் உங்களுடைய வேலை இருக்கிறதா? या मनुष्य सृष्टि में जो सदा कायम है, இல்லையானால் மனித சிருஷ்டியில் யார் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கிறாரோ उस बाप से तुम्हारा काम है। அந்த தந்தையோடு உங்களுடைய வேலை இருக்கிறதா? किसके नजदीक जाना है? யாருக்கு நெருக்கத்தில் செல்ல வேண்டும்? है जहाँ तुम्हारा काम है, எங்கு உங்களுடைய வேலை இருக்கிறதோ परमधाम में तो कोई काम होता नहीं है, பரம்தாமத்தில் எந்த ஒரு வேலையும் நடப்பதில்லை. तो काम तुम्हारा किससे है? எனவே யாரோடு உங்களுடைய வேலை இருக்கிறது? शिव बाबा से। சிவ பாபாவிடம். वो शिव बाबा भी कब कहा जाता है? அந்த சிவ பாபாவும் எப்பொழுது சொல்லப்படுகிறது? जब संगम में, எப்பொழுது சங்கம் யுகத்தில், उस साकार में वो निराकार சாக்காரத்தில் அந்த நிராகார் प्रवेश करके उसे आप समान बनाकर जाता है। பிரவேசம் செய்துவிட்டு அவரை தனக்கு சமமாக ஆக்கிவிட்டு செல்கிறார். तो बोला, எனவே சொல்லிருக்கிறார், हरेक का अपने बाप से काम है। ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தந்தையிடம் வேலை இருக்கிறது. है? हरेक का अपने बाप से काम है, ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தந்தையிடம் வேலை இருக்கிறதா? माने 500-700 करोड़ का अपने बाप से काम है। அப்படியானா 500-700 கோடிக்கு தன்னுடைய தந்தையிடம் வேலை இருக்கிறதா? नहीं, இல்லை. माने बाबा ने झूठ बोला அப்படியானால் பாபா போய் சொல்லிட்டாரா? है? बाबा ने तो बोला हरेक का अपने बाप से काम है। பாபா சொல்லிருக்கிறார் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தந்தையிடம் வேலை இருக்கிறது. है? हाँ, कोई भी धर्म की आत्मा हो, எந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, कोई भी धर्म में कन्वर्ट होने वाली हो, எந்த தர்மத்திலும் கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, आखिरी तो கடைசியில் वो जिससे प्रभावित होगी அவங்க யாரோட பிரபாவத்தில் வருவாங்களோ उसको फॉलो करेगी ना, फॉलो फादर करेगी ना। அவங்களை ஃபாலோ செய்வாங்க இல்லையா, ஃபாலோ ஃபாதர் செய்வாங்க இல்லையா. तो हरेक का अपने बाप से काम है। எனவே ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய தந்தையோடு வேலை இருக்கிறது. बाबा का भी बाप से काम है। பாபாவிற்கும் தந்தையிடம் வேலை இருக்கிறது. कौन से बाबा का? எந்த பாபாவிற்கு? ब्रह्मा बाबा का भी बाप से काम है। कौन பிரம்மா பாபாவிற்கும் தந்தையோடு வேலை இருக்கிறது. से बाप से काम है? எந்த தந்தையோடு வேலை இருக்கு?
शिव बाप से काम है या शिव बाबा से काम है? சிவ தந்தையிடம் வேலை இருக்கிறதா, இல்லையானால் சிவ பாபாவோடு வேலை இருக்கிறதா? शिव बाबा बाप है, சிவ பாபா தந்தை ஆவாரா? सब யாரோ சொல்றாங்க பிரம்ம பாபாவிற்காக அவர் தந்தை தானே, और सूर्यवंशियों का बाप नहीं है, மற்ற சூரியவம்சிகளுக்கு அவர் தந்தை இல்லையா? हैं? सभी सूर्यवंशियों का बाप है। அனைத்து சூரியவம்சிகளுக்கும் தந்தை ஆவாரு. ब्रह्मा बाबा का भी बाप है, क्योंकि ब्रह्मा भी பிரம்ம பாபாவிற்கும் தந்தை ஆவார். ஏனெனில் सतयुग में जन्म लेगा பிரம்ம பாபாவும் சத்யுகத்தில் பிறப்பாரு. तो सूर्यवंशी होगा அப்பொழுது சூரியவம்சி ஆகுவாரா, या और कोई वंशी होगा? இல்லையானால் வேறு ஏதாவது வம்சத்தை சேர்ந்தவரா? सूर्यवंशी होगा। சூரியவம்சி ஆவாரு. तो बाबा का भी बाप से काम है और उसमें பாபாவிற்கும் தந்தையோடு வேலை இருக்கிறது மற்றும் सदैव हर्षित रहो। அதுலயும் எப்பொழுது சிரித்த முகமாக இருங்க. तभी समझा जाएगा அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் कितने स्थिर हो। என்னவென்றால் எவ்வளவு நிலைத்திருக்கிறீர்கள் என்று. कहते हैं சொல்கிறார்கள், हमारा तो काम ही है शिव बाबा से, எங்களுக்கு சிவபாபாவோடு தான் வேலையே இருக்கு, दूसरे कोई से भी काम नहीं है। வேறு யாரோடும் மற்றவர்களோடு வேலை இல்லை. तो क्या करेंगे? பிறகு என்ன செய்வீர்கள்? इसलिए बाबा देखता है அதனால்தான் பாபா பார்க்கிறாரு. आजकल जो आते हैं இன்றைய நாட்களில் யார் வருகிறார்களோ आते ही पता नहीं क्यों வந்த உடனே தெரியவில்லை ஏன். आगे बोला नहीं। அதற்கு அப்புறமா சொல்லவில்லை. पता नहीं क्यों தெரியவில்லை ஏன். उदास हो जाते हैं। சோகம் அடைந்து விடுகிறார்கள். मम्मा चली गई, அம்மா சென்று விட்டாங்க. अरे அரே, मम्मा को तो देखना ही नहीं है। மம்மாவை பார்க்க கூடாது. अच्छा, நல்லது, मम्मा तो चली गई, அம்மா சென்று விட்டாங்க. फिर क्या आना பிறகு என்ன வருவது? है? मम्मा चली गई, उदास हो गए, மம்மா சென்று விட்டாங்க, சோகம் அடைந்தீர்கள். फिर क्या आना है? பிறகு என்ன வரணும்? कहाँ? எங்க? मधुबन में फिर क्या आना? மதுவனத்தில் பிறகு என்ன வரணும்? बाबा हम आते हैं फिर से आपसे भरने के लिए। பாபா, நாங்க வருகிறோம் திரும்பவும் உங்களிடம் இருந்து நிரப்பிக் கொள்வதற்காக. जैसे बादल आते हैं, எப்படி மேகம் வருது, सागर से भरते हैं, கடலிடமிருந்து நிரப்பிக் கொள்கிறது. फिर जाते हैं बरसने के लिए। பிறகு செல்கிறார்கள் பொழிவதற்காக. तो बाबा कहे बिल्कुल ठीक है। எனவே பாபா சொல்கிறார், மிகவும் சரிதான். बाकी यहाँ कोई आकर के आंसू बहाते हैं, அதை தவிர யாராவது இங்கு வந்துவிட்டு கண்ணீர் வடிகிறார்கள். बोलते हैं ये बादल आए हो, சொல்கிறீர்கள் இந்த மேகம் வந்திருக்கு. बोलते हैं कि हम बादल बन करके आए हैं, சொல்கிறார்கள் நாங்கள் மேகமாகிவிட்டு வந்திருக்கிறோம். अरे बादल बन करके आए हो, ये भरने के लिए आए हो, அரே, மேகமாகிவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் இது நிரப்புவதற்காக வந்திருக்கிறீர்களா? और यहाँ आकर के उदास हो गए।
பிறகு இங்கு வந்துவிட்டு சோகம் அடைந்து விட்டீர்கள். मम्मा चली गई மம்மா சென்று விட்டாங்க. तो क्या अपनी पत गंवाने के लिए आए हो? பிறகு என்ன, உங்களுடைய பதவியை இழப்பதற்காக வந்திருக்கீங்களா? तुम यहाँ सागर पर आए हो, सो बाबा तुमको बरसात भरती रहती है। நீங்கள் இங்கு கடலிடம் வந்திருக்கிறீர்கள். பிறகு பாபா உங்களில் மழையை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். काय की बरसात? எந்த மழை? ज्ञान की बरसात भरते रहते हैं। ஞானத்தின் மழையை நிரப்பிக் கொண்டே तो இருக்கிறார். कहते हैं जो पॉइंट समझावे, பிறகு சொல்கிறார், எந்த பாயிண்ட்ஸை புரிய வைக்கிறாரோ वो समझ करके धारण करके भर करके அதை புரிந்து கொண்டு தாரணை செய்து கொண்டு நிரப்பிக் கொண்டு फिर जा करके औरों को समझाओ। பிறகு சென்றுவிட்டு மற்றவர்களுக்கு புரிய வைங்க. तुम्हारा तो धंधा ही ये है। உங்களுடைய தொழிலே இதுதான். यहाँ मधुबन में बाबा के पास आते ही क्यों हो? இங்கு மதுபனிடம் பாபாவிடம் ஏன் வருகிறீர்கள்? दौड़ दौड़ कर आते हो ना? ஓடி ஓடி வருகிறீர்கள் இல்லையா? क्यों आते हो? ஏன் வருகிறீர்கள்? हैं? क्यों आते हो? ஏன் வருகிறீர்கள்? भरने के लिए? अरे நிரப்புவதற்காக. அரே, घर में बैठे टैप रिकॉर्डर सुन लो। வீட்டில் அமர்ந்து கொண்டு டேப் ரெக்கார்ட்ல கேட்டுக்கோங்க. कागज की मुरली पढ़ लो। பேப்பர்னுடைய முரளியை படித்துக் கொள்ளுங்க. ज्ञान तो वही है। ஞானம் என்பது அதுதானே. यहाँ क्यों आते हो? இங்க ஏன் வரீங்க? क्योंकि वो है गंगा और यमुनाओं का मेला। ஏனெனில் அது கங்கை மற்றும் யமுனையினுடைய திருவிழா ஆகும். है என்ன? भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்தில் वो गंगा और यमुना का मेला नदियों का मेला है। அந்த கங்கா மற்றும் யமுனாவுடைய மேலா நதிகளின் மேலா ஆகும். जो पानी की नदियां हैं அது தண்ணீர்னுடைய நதிகளாகும். क्या इशारा दिया? என்ன செய்கை காமித்திருக்கிறார்? पानी की नदियां தண்ணீர்னுடைய நதிகள் पानी को बिलोने से தண்ணீரை கடைவதால் कुछ मक्खन निकलेगा क्या? ஏதாவது வெண்ணெய் வருமா என்ன? और सागर का तो नाम वाला है। மற்றும் கடலுக்கு பெயர் இருக்கு. सागर मंथन हुआ, கடலை கடையப்பட்டது. क्या निकले? என்ன வந்தது வெளியே? ज्ञान रतन निकले। ஞான ரத்தினங்கள் வந்தது. तो नदियों के पास जाने से मिलते हैं। எனவே என்ன நதிகளிடம் செல்வதால் கிடைக்கிறதா? हैं? सागर के पास जाएंगे तो नई नई बातें निकलेंगी। கடலிடம் சென்றால் புதிய புதிய விஷயங்கள் வெளியே வரும். सागर मंथन होता है, கடலை कितने रतन निकलते हैं। கடலை கடையப்படுகிறது. அப்பொழுது எவ்வளவு ரத்தினங்கள் வெளியே வருகிறது. तो यहाँ तो तुम्हारा मेला होता है सागर से। எனவே இங்கு உங்களுக்கு கடலோடு மேலா நடக்கிறது. क्या? என்ன? वहाँ सेंटरों में और गीता पाठशालाओं में तुम्हारा मेला அங்கு சென்டர்ல கீதா பாठशालाல உங்களுடைய சந்திப்பு सागर से नहीं होता है। கடலோடு ஏற்படுவதில்லை. யாரோடு होता है? ஏற்படுகிறது? ज्ञान नदियों से। ஞான நதிகளோடு.
वो पानी की नदियां हैं। அது தண்ணீரினுடைய நதிகளாகும். कोई नई बात नहीं सुनाती है। அவங்க எந்த ஒரு புதிய விஷயங்களும் சொல்வதில்லை. और बाप से तुम नित्य नई बातें सुनते हो। மற்றும் தந்தையிடம் நீங்கள் தினமும் புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். तो सागर तुम नदियों को रिफ्रेश कर रहे हैं। எனவே கடல் நதியாக இருக்கக்கூடிய உங்களை ரிஃப்ரெஷ் செய்கிறார். तुम्हारा यहाँ आना ही है सागर से रिफ्रेश होना। और நீங்க இங்கு கடலோடு ரிஃப்ரெஷ் ஆகுவதற்கு தான் வருகிறீர்கள் மற்றும் कोई बात नहीं। வேற எந்த விஷயமும் இல்லை. और फिर जाकर के बरसात बरसा दी। பிறகு சென்று விட்டு மழையை பொழிந்து விட்டீர்கள். तो तुम्हारा तो धंधा ही ये है। எனவே உங்களுடைய தொழிலே இதுதான். वो है ज्ञान का सागर और तुम हो बादल। அவர் ஞான கடல் ஆவார் மற்றும் நீங்கள் மேகமாவீர்கள். तुमको यहाँ भरना है। உங்களுக்கு இங்குதான் நிரப்ப வேண்டும். कौन है ज्ञान का सागर? யாரு ஞானத்தின் கடல் ஆவாரு? शिव बाबा है ज्ञान का सागर। சிவபாபா ஞானத்தின் கடல் ஆவார். और तुम हो बादल। மற்றும் நீங்க மேகமாவீங்க. अच्छा, நல்லது. तो ऊंची स्टेज किसकी है? பிறகு உயர்ந்த ஸ்டேஜ் யாருடையதாகும்? है? सागर नीचे होता है कि बादल नीचे होते हैं? கடல் கீழே இருக்கிறதா இல்லையானால் மேகம் கீழே இருக்கிறதா? हैं? अरे सागर सागर नीचे होता है ना। அரே கடல் கீழே இருக்கு இல்லையா? और बादल? மற்றும் மேகம்? बादल ऊपर होते हैं। மேகம் மேலே இருக்கு. धरती माता से ज्यादा कनेक्शन किसका होता है? பூமி அம்மாவோடு அதிகமாக கனெக்ஷன் யாருடையது இருக்கிறது? सागर से धरती माता का ज्यादा कनेक्शन होता है। கடலோடு பூமி அம்மாவின் அதிகமான கனெக்ஷன் இருக்கிறது. सूर्य तो नहीं सागर से धरनी से चिपक के रहता है। और सागर? சூரியன் பூமியோடு ஒட்டி கொண்டு இருப்பதில்லை மற்றும் கடல் धरनी के साथ ही रहता है। பூமியோடு தான் இருக்கிறது. तो तुमको यहाँ आना है। எனவே உங்களுக்கு இங்கு வர வேண்டும். कहाँ? எங்கு? हैं? हाँ, तुम जब उड़ करके जाते हो, நீங்கள் எப்பொழுது பறந்து கொண்டு செல்கிறீர்களோ, बरसात बरसाते हो, மழையை பொழிகிறீர்களோ, तो खाली हो जाते हो। அப்பொழுது நீங்கள் காலியாகி விடுகிறீர்கள். लोग प्रश्नोत्तर करके तुम्हारी अवस्था को नीचे ऊपर भी कर देते हैं। மக்கள் உங்களிடம் கேள்வியை கேட்டுவிட்டு உங்களுடைய நிலையை மேலே கீழே கூட செய்து விடுகிறார்கள். जितना सेवा के फील्ड में रहते हो, எவ்வளவு சேவையினுடைய ஃபீல்டில் இருக்கிறீர்களோ, तो अवस्था कुछ नीचे उतरती तो है ना। அப்பொழுது ஏதோ கொஞ்சம் நிலை கீழே இறங்குகிறது இல்லையா? तो तुम फिर से बादल बन करके बाप के पास आते हो। எனவே நீங்கள் திரும்பவும் மேகமாகிவிட்டு தந்தையிடம் வருகிறீர்கள். तुमको यहाँ भरना है। உங்களுக்கு இங்கு நிரப்பிக் கொள்ள வேண்டும். बाबा चिट्ठियों में लिखते हैं कि बादलों को ले आओ। பாபா லெட்டர்ல எழுதுகிறார், மேகத்தை கொண்டு வாருங்கள். बाकी ऐसे उनको नहीं ले आओ। அதை தவிர இப்படிப்பட்டவர்களை கொண்டு வராதீர்கள். जो बेचारे कुछ समझ भी नहीं सकते हैं। யாரு பாவம் எதுவுமே புரிந்து கொள்ளவே முடியாதோ. हैं? என்ன? किनको ले आओ? யாரை கொண்டு வாருங்கள்?
जिनको ले आओ उनको समझा कर ले आओ, யாரை கொண்டு வரீர்களோ அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு கொண்டு வாருங்கள். समझदार बना करके ले आओ, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டு கொண்டு வாருங்கள். अथवा कोई को भी उठा लाएंगे இல்லையானால் யாரை வேணாலுமே கொண்டு வரலாமா? हैं? जो कुछ समझ नहीं सकते हैं யாரால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாதோ उनको तुम वहीं कहेंगे कि शिव बाबा को याद करो, அவர்களுக்கு நீங்க அங்கவே சொல்வீர்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று. क्या என்ன? जिनकी बुद्धि में ज्ञान नहीं बैठा है, बाप की पहचान नहीं बैठी है, யாருடைய புத்தியில் ஞானம் அமரவில்லையோ, தந்தையினுடைய அறிமுகம் அமரவில்லையோ, ड्रामा का ज्ञान नहीं बैठा है, டிராமாவின் ஞானம் அமரவில்லையோ, उनको क्या कहेंगे? அவங்களை என்ன சொல்லப்படும்? हैं? तुम अभी जाने लायक नहीं हो, कहना नहीं है, लेकिन நீங்க இப்பொழுது செல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை, இது சொல்லக்கூடாது. ஆனால் कहेंगे तुम अभी यहाँ शिव बाबा को बैठ करके சொல்லணும், இங்கு நீங்கள் இப்பொழுது சிவபாபாவிற்கு याद करो, அமர்ந்து கொண்டு நினைவு செய்யுங்கள், ताकत भर लो। சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள். वो शिव बाबा को भी नहीं याद कर सकते हैं, அவங்க சிவபாபாவை கூட நினைவு செய்ய முடியாது. बोलते हैं बाबा हम घड़ी घड़ी भूल जाते हैं, சொல்கிறார்கள் பாபா நாங்க நொடிக்கு நொடி மறந்து விடுகிறோம். अभी जो घड़ी घड़ी भूल जाते हैं இப்பொழுது யாரு நொடிக்கு நொடி மறந்து விடுகிறார்களோ उनकी धारणा क्या होगी? அவர்களுடைய தாரணை எப்படி இருக்கும்? ये भी बाबा ने अनुमति दिया है, இது கூட பாபா அனுமதி கொடுத்திருக்கிறார். बच्चों को குழந்தைகளுக்கு कि बच्चों को ले आओ। என்னவென்றால் குழந்தைகளை கொண்டு வாருங்கள். क्यों? ஏன்? बोलती हैं कि हम बच्चे के कारण रिफ्रेश नहीं होकर के आ सकती, சொல்றாங்க குழந்தைகளின் காரணத்தால் எங்களால் ரிஃப்ரெஷ் ஆகி விட்டு வர முடியாது. तो फिर बाबा हम कैसे आवे? பிறகு பாபா நாங்கள் எப்படி வருவது? हमारी दिल तो होती है सागर पर जाने की, எங்களுடைய மனம் வருகிறது தான் கடலிடம் செல்ல வேண்டும் என்று. परंतु ये जो बंधन है उनको क्या करें? ஆனால் இந்த பந்தனங்கள் இருக்கிறது, அதை என்ன செய்வது? तो बाबा कहे अच्छा எனவே பாபா சொல்கிறார் நல்லது, जिनका कोई हल्का होवे, யாருடையது ஏதாவது லேசாக இருக்கிறதோ, एक दो बच्चा लाचारी हालत में, ஒரு ரெண்டு குழந்தை இருக்காங்க, उन बच्चों को सहूलियत हो, छुट्टी मिले, பாவமான நிலையில் அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்க வேண்டும். क्योंकि छुट्टी देते नहीं हैं तो சௌகரியமாக இருக்க வேண்டும், ஏனெனில் அவங்களுக்கு விடுமுறை கொடுப்பதில்லை. भले आकर के बेचारी रिफ्रेश होकर के जावे, பலே அவங்க விட்டு ரிஃப்ரெஷ் ஆகிவிட்டு செல்லலாம். यहाँ तो जगह ही है आने की, இது இடமே ஆகும் வருவதற்காக, और आकर के बादल भर करके कल्याण करने की, மற்றும் விட்டு மேகத்தை நிரப்பிக் கொண்டு நன்மை செய்வதற்காக. क्योंकि तुम बच्चे हो ही कल्याणकारी के बच्चे, ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களின் குழந்தைகள் ஆவீர்கள், कल्याणकारी। நன்மை செய்யக்கூடியவர்கள். ये सभी शक्ति दल है ना, இது ஃபுல்லாவே சக்தியினுடைய குரூப் ஆகும் இல்லையா? इनकी शेर पर सवारी है, இவங்களுக்கு சிங்கத்தின் மீது சவாரி காமித்திருக்கிறார்கள். तो उनको हाथी पर सवारी है, பிறகு அவங்களுக்கு யானையின் மீது சவாரி இருக்கிறது. ऐसे दिखलाया है ना,
இப்படியே காமித்திருக்கிறார்கள் இல்லையா? कहाँ? எங்கு? दिलवाड़ा मंदिर में। दिलवाड़ा கோவிலில் मंदिर में जाओ तो देखो हाथी पर सवारी है महारथियों की। கோவிலில் சென்றால் பாருங்கள், அங்கு மகாரதிகளுக்கு யானையின் மீது சவாரி காமித்திருக்கிறார்கள். और शेर पर सवारी है शक्तियों की। மற்றும் சக்திகளுக்கு சிங்கத்தின் மீது சவாரியை காமித்திருக்கிறார்கள். उनकी कोई नामाचार निकाली है। அவங்களுக்கு ஏதோ பெயரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். तुम दिलवाड़ा मंदिर में अंदर में जाओ நீங்கள் தில்வாடா கோவிலில் உள்ளே செல்லுங்கள், तो हाथियों पर भी सवारी है। அப்பொழுது யானையின் மீதும் சவாரி இருக்கிறது. और शक्तियों को कहते हैं शेर पर सवारी। மற்றும் சக்திகளுக்கு சொல்கிறார்கள் சிங்கத்தின் மீது சவாரி. तो शेर पर सवारी किसकी? எனவே சிங்கத்தின் மீது சவாரி யாருக்கு? और हाथी पर सवारी किसकी? மற்றும் யானையின் மீது சவாரி யாருக்கு? मना शक्तियां அப்படியானால் சக்திகள் हाथी पर सवार नहीं है। யானையின் மீது சவாரி ஆகவில்லையா? शक्तियां हाथी पर क्यों नहीं सवार? சக்திகள் ஏன் யானையின் மீது சவாரி செய்யவில்லை? हैं? महारथी नहीं है। மகாரதி இல்லைன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, மகாரதி இல்லையா? शिव की शक्तियां हैं। சிவனுடைய சக்திகள் ஆவார்கள். अच्छा महावीरनिया है। சரி, நல்லது, மகாவீரனிகள் ஆவாங்க இல்லையா? महावीरनिया तो है மகாவீரனிகள் தான், लेकिन ஆனால் महारथी नहीं। மகாரதி இல்லை. हिस्ट्री में जो लड़ाइयां हुई हैं இதிகாசத்தில் என்னவெல்லாம் சண்டை போர் ஏற்பட்டிருக்கோ उन लड़ाइयों में அந்த போரில் हाथी पर सवार होने वाले யானையின் மீது சவாரி செய்யக்கூடியவர்கள் भाई लोग होते हैं ஆண்கள் ஆவார்களா या कन्याएं माताएं होती हैं? இல்லையானால் கன்னிகைகள் மாதாக்கள் ஆவாங்களா? भाई लोग होते हैं। ஆண்கள் தான் இருக்காங்க. दोनों ही महारथी और गाते भी हैं गज को ग्रह ने खाया। இருவரும் மகாரதிகள் தான். மற்றும் இது சொல்கிறார்கள் என்னவென்றால் முதலை யானையை வந்து சாப்பிட்டு விட்டது என்று. गज मने हाथी। கஜ் அப்படின்னா யானை. गज और ग्रह की भई लड़ाई। யானை மற்றும் முதலைக்கு சண்டை வந்தது. लड़त लड़त गज हारे। சண்டையிட்டு யானை வந்து தோற்று விட்டது. ना? तो फिर महारथी गज ने किसको याद किया? அப்பொழுது பிறகு என்ன ஆகியது? भगवान को याद किया। பகவானை நினைவு செய்தது அந்த மகாரதி யானை. तो भगवान ने आकर के बचाया। அப்பொழுது பகவான் வந்து விட்டு அவங்களை வந்து காப்பாத்தினாரு. दिखाते हैं காமிக்கிறாங்க, गाते हैं गज को ग्रह ने खाया। பாட செய்கிறார்கள் என்னவென்றால் யானையை முதலை சாப்பிட்டு விட்டதென்று. टांग मुंह में दबा ली ना। கால் வந்து வாயால் பிடித்து கொண்டது இல்லையா?
बरोबर महारथियों को भी ये माया रूपी ग्राह खा जाता है। முற்றிலும் மகாரதிகளையும் இந்த மாயையாக இருக்கக்கூடிய முதலை சாப்பிட்டு விடுகிறது. देखो பாருங்க कितना गाया हुआ है எவ்வளவு பாடப்பட்டிருக்கிறது. और बरोबर ऐसे होता है। மற்றும் முற்றிலும் இப்படி நடக்கிறது. कैसे? எப்படி? याद करना छोड़ देते हैं நினைவு செய்வதை விட்டு விடுகிறார்கள். तो खा जाता है। அப்பொழுது சாப்பிட்டு விடுகிறது. इसलिए बाबा कहते हैं तुमको तो बहुत बहुत हर्षित रहना चाहिए। அதனால்தான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ये भूलना नहीं चाहिए। இதை மறக்க கூடாது. तुमको बहुत हर्षित कर देते हैं। உங்களை மிகவும் மகிழ வைக்கிறது. चाहते हो बरोबर हम शिव बाबा के पोत्र पोत्रियां हैं। பாட செய்கிறீர்கள் என்னவென்றால் நாங்கள் முற்றிலும் சிவபாபாவினுடைய பேரன் பேத்தி ஆகுவோம். हमारा दादे के हर्षे बरसे का हक लगता है। எங்களுடைய தாத்தாவின் ஆஸ்தியின் உரிமை இருக்கிறது. तुम आए ही हो नर से नारायण बनने के लिए। நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நரன்ல இருந்து நாராயணனாக ஆகுவதற்காக. या स्वर्ग का मालिक बनने के लिए। இல்லையானால் ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆகுவதற்காக. तो स्वर्ग का मालिक तो सब बनते हो। எனவே ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானராக அனைவரும் ஆகுறீங்க இல்லையா? इस बात में तो कोई शक नहीं है। இந்த விஷயத்தில் எந்த ஒரு டவுட் இல்லை இல்லையா? है? सब बनते हैं। அனைவரும் ஆகுறீங்களா? अरे स्वर्ग का मालिक सब बनते हैं। அரே ஸ்வர்க்கத்தின் எஜமானராக அனைவரும் ஆகுறீங்களா? बनते हैं। ஆகுறீங்களா? अरे हैं? सब नहीं बनते। அவங்க சொல்றாங்க 4.5 லட்சம் தான் ஆகுறாங்க. பாபா கேக்குறாரு, அனைவரும் ஆக மாட்டாங்களா? 4.5 लाख प्रजा नहीं बनती। बनती है। 4 லட்சம் பிரஜை ஆகுவதில்லையா? ஆகுகிறதா? स्वर्ग में आते हैं। ஸ்வர்க்கத்தில் வராங்க. मालिक बनते हैं। எஜமானர் ஆகுறாங்களா? स्वर्ग के ஸ்வர்க்கத்தின் नहीं बनते। ஆகுவதில்லையா? अरे ये तो गायन है यथा राजा அரே இது பாடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ராஜாவோ तथा प्रजा। அப்படியேதான் பிரஜைகளும் இருப்பாங்க. जो परिवार होते हैं எந்த குடும்பம் இருக்கிறதோ उन परिवारों में அந்த குடும்பங்களில் बाप भी कहेगा ये मकान मेरा है। தந்தையும் சொல்வாரு, இந்த வீடு என்னுடைய வீடு. बच्चा भी कहेगा मकान मेरा। அப்பொழுது குழந்தையும் கூட சொல்லும், இந்த வீடு என்னுடைய வீடு. बाप भी कहेगा ये कारखाना मेरा है और बच्चा भी कहेगा कारखाना मेरा है। தந்தையும் சொல்வாரு, இந்த கம்பெனி என்னுடையது. அப்பொழுது குழந்தையும் சொல்லும், என்னுடைய கம்பெனி இது. दुकान मेरी है। என்னுடைய கடை. ये तो नहीं कहेगा इसका मालिक हमारा बाप है। இது சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்னவென்றால் இதனுடைய எஜமானர் என்னுடைய அப்பா. तो यथा राजा तथा प्रजा। எனவே எப்படிப்பட்ட ராஜாக்களோ அப்படியே பிரஜைகள். कौन से जन्म की बात है? இது எந்த பிறவிக்கான விஷயமாகும்? है संगम युग की बात है। சங்கம் யுகத்தின் விஷயமாகும். संगम युग में சங்கம யுகத்தில் वसुदैव कुटुम्बकम ये नारा हमें बाप देते हैं। வசுதேவ குடும்பகம் இந்த விஷயத்தை பாபா நமக்கு கொடுக்கிறார். क्या सारी दुनिया ही हमारा कुटुंब है? कौन सी दुनिया?
முழு உலகமும் நம்மளுடைய குடும்பமாகும். எந்த உலகம்? ब्राह्मणों की सूर्यवंशी दुनिया, பிராமணர்களின் சூரியவம்ச உலகம் सारा ही हमारा कुटुंब है। उसमें चाहे प्रजा முழுமையாக நம்மளுடைய குடும்பமாகும். அதுல क्या हो பிரஜையாக இருந்தாலும் சரி, या राजा हो, இல்லையானால் ராஜாவாக இருந்தாலும் சரி, इस बात में कोई शक नहीं है। இந்த விஷயத்தில் எந்த ஒரு டவுட் இல்ல. बहुत बहुत ढेर हैं மிகவும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். जो थोड़ा भी सुनते हैं सो भी आ जाते हैं, யாரு கொஞ்சம் கேட்டா கூட வந்து விடுகிறார்கள். क्योंकि बाप ने समझाया ஏனெனில் தந்தை புரிய வைத்திருக்கிறார், इस अविनाशी ज्ञान का विनाश नहीं होता है। இந்த அழிவில்லாத ஞானத்தின் அழிவு வந்து ஏற்படுவதில்லை. अविनाशी ज्ञान का विनाश नहीं होता है। அழிவில்லாத ஞானத்திற்கு அழிவு வந்து ஏற்படாது. इस अविनाशी ज्ञान का, இந்த அழிவில்லாத ஞானத்தின் और उस अविनाशी ज्ञान, उस ज्ञान का, மற்றும் அந்த ஞானத்தின், उस माने किस ज्ञान का? அந்த என்றால் எந்த ஞானத்தின்? वो कौन सा ज्ञान है जिसका विनाश हो जाता है? அது எந்த ஞானமாகும் எதற்கு வந்து அழிவு ஏற்பட்டு விடுகிறது? जो भी और धर्मों के धर्म पिताओं के द्वारा दिया हुआ ज्ञान है, எதையெல்லாம் மற்ற மற்ற தர்மங்கள் தர்மபிதாக்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானம் இருக்கிறதோ वो सब विनाशी है। அவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். उनका ज्ञान भी विनाशी, அவங்களுடைய ஞானமும் அழியக்கூடியது. तो ज्ञान देने वाला बाप भी அப்பொழுது ஞானத்தை கொடுக்கக்கூடிய தந்தையும் विनाशी की अविनाशी? அழியக்கூடியவரா இல்லையானால் அழிவில்லாதவரா? आत्मा विनाश हो जाती है उनकी, அவங்களுடைய ஆத்மா வந்து அழிந்து விடுகிறதா என்ன? है? हाँ, आत्मा तो विनाश नहीं होती, ஆத்மா வந்து அழிவதில்லை, लेकिन उनके पार्ट का विनाश हो जाता है। ஆனால் அவங்களுடைய பார்ட்னுடையது வினாஷ் அழிவு வந்து ஏற்பட்டு விடுகிறது. वो ऑलराउंड पार्ट नहीं बजाते हैं। அவங்க வந்து ஆல்ரவுண்ட் பார்ட்டை செய்வதில்லை. तो तुम्हारा ये जो ज्ञान है, எனவே உங்களுடைய எந்த ஞானம் இருக்கிறதோ अविनाशी ज्ञान है, अविनाशी बाप के द्वारा दिया जाता है। அழிவில்லாத ஞானமாகும், அழிவில்லாத தந்தையின் மூலமாக கொடுக்கப்படுவதாகும். किसके द्वारा? யார் மூலமாக? अविनाशी बाप। அழிவில்லாத தந்தை. कौन யாரு? है? जो सदाकाल इस सृष्टि पर रहता है, யார் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கிறாரோ वो शिव बाबा अविनाशी है। அந்த சிவ பாபா அழிவில்லாதவர் ஆவார். तो सिर्फ बाबा कहा तो बस कुछ न कुछ बन गया। எனவே வெறும் பாபா என்று சொன்னால் அவ்வளவுதான், ஏதோ கொஞ்சம் ஆகிவிட்டார். ये बाबा का इतना मूल्य है, இந்த பாபாவிற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு. एक बार भी दिल से बाबा कहा இந்த பாபாவிற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு என்னவென்றால் ஒரு தடவை கூட மனதிலிருந்து பாபா என்று சொன்னால் तो कुछ न कुछ भाग्य बन गया। அப்பொழுது ஏதோ கொஞ்சம் பாக்கியம் வந்து உருவாகி விடுகிறது. एक दफा मुख से बाबा निकला ஒரு தடவை கூட வாயிலிருந்து பாபா என்று வெளியே வந்தால் कि बरोबर ये हमारा बाबा है, முற்றிலும் இவர் நம்மளுடைய பாபா ஆவாரு, और उनसे हमको वर्षा जरूर मिलना है। மற்றும் அவரிடம் இருந்து நமக்கு கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கும். कौन सा वर्षा? எந்த ஆஸ்தி? स्वर्ग का वर्षा। எந்த ஆஸ்தி? ஸ்வர்கத்தின் ஆஸ்தி. तो तुमको तो कितनी खुशी होनी चाहिए। எனவே உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். इस दुनिया में खुशी किसको नहीं है? இந்த உலகத்தில் யாருக்கு குஷி இல்லை? और खुशी भी ऐसी चाहिए மற்றும் குஷியும் கூட இப்படிப்பட்டது வேண்டும்
कि कितनी भी आफतें आवे, என்னவென்றால் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் है என்ன कैसी खुशी, எப்படிப்பட்ட குஷி, ऐसी कापारी खुशी चाहिए இப்படி உச்சந்தலையில் ஏறக்கூடிய குஷி வேண்டும். कि कितनी भी आफतें आवे, எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, कितना भी कुछ हो जावे, என்ன நடந்து விட்டாலும் சரி, तो भी तुमको खुशी बनी रहे. அப்பொழுது கூட உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும், நிலைந்திருக்க வேண்டும். जानते हो அறிவீர்கள், है, क्या जानते हो, என்ன அறிவீர்கள், जानते हो, मान लो किसी ब्राह्मण का அறிவீர்கள். இப்படி ஏத்துக்கோங்க, ஒருவேளை ஏதாவது பிராமணனுக்கு सब कुछ लुट गया, எல்லாமே போயிடுச்சு. धन संपत्ति मकान दुकान பணம், வீடு, கடை, कारखाना, கம்பெனி, ऐसे भी तो ब्राह्मण है ना. இப்படி கூட பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா? सब कुछ लुट गया, कुछ सरकार ने लूट लिया, எல்லாமே போயிடுச்சு. சிலது கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, कुछ चोरों ने लूट लिया, डकैतों ने लूट लिया, சிலது திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து விட்டனர், कुछ आग ने जला दिया, சிலதை நெருப்பு எரித்து விட்டது. तो भी அப்பொழுது கூட तुम्हारी खुशी का पारा नीचे नहीं आना चाहिए. ऐसे हो உங்களுடைய குஷியின் பாதரசம் கீழே வரக்கூடாது. सकता है क्या, இப்படி நடக்க முடியுமா? है, हो सकता है, நடக்க முடியுமா? क्यों, कौन से पॉइंट पर, ஏன், எந்த பாயிண்ட்ல? तो ऐसा तुम्हें कौन सा ज्ञान का पॉइंट खजाना मिल गया, இப்படி என்ன உங்களுக்கு ஞானத்தினுடைய பாயிண்ட், கஜானா கிடைத்து விட்டது? है नहीं, क्योंकि तुम्हारी बुद्धि में है सब कुछ विनाश होने का है. ஏனெனில் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது என்னவென்றால் இது அனைத்துமே அழியக்கூடியதாகும். क्या, सब कुछ विनाश होने का है. என்ன, அனைத்துமே அழியக்கூடியதாகும். थोड़े वर्षों में कुछ भी, हाँ, कुछ भी, चाहे करोड़पति हो, கொஞ்ச வருடங்களில் எது இருந்தாலும் சரி, கோட்டீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, अरबपति हो, पदमपति हो, 100 கோடி 1000 கோடிக்கு உரிமையாளராக இருந்தாலும் சரி, उनका भी कुछ भी बचने वाला नहीं है. அவங்களது கூட எதுவுமே மிஞ்ச போகுவது கிடையாது. और ये विनाश होना जरूर है. மற்றும் இந்த அழிவு கண்டிப்பாக ஏற்படணும். 29/65 की वाणी का छठा पेज. வாணியின் 6வது பக்கம். और ये यज्ञ उसके लिए रचा हुआ है. மற்றும் இந்த யக்னம் அவங்களுக்காக படைக்கப்பட்டதாகும். किसके लिए, யாருக்காக? है नहीं, ये यज्ञ उसके लिए रचा हुआ है. இந்த யக்னம் அவங்களுக்காக படைக்கப்பட்டிருக்குது. उसके कह के किसकी तरफ इशारा किया, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யார் பக்கம் சைகை காமித்தார்? है, है? भविष्य वाला पार्ट क्या, வருங்காலத்தில் வரக்கூடிய பாட்டுன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, வருங்காலத்தில் வரக்கூடிய பாட்டு என்ன? है, रुद्र ज्ञान यज्ञ. ருத்ரன் சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ருத்ர ஞான யக்னமா? ज्ञान यज्ञ के लिए रचा हुआ है. ஞான யக்னத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறதா? तो है ही ज्ञान यज्ञ, यज्ञ की तो बात हो रही है. அது ஞான யக்னம் தான், யக்னத்தினுடைய விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ये यज्ञ उसके लिए रचा हुआ है. இந்த யக்னம் அவங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதாகும். जिसके ऊपर है पुरुषार्थी जीवन में कितनी भी आफतें हैं,
யாருக்காக யார் மீது புருஷார்த்த வாழ்க்கையில் எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, कितनी भी विपदाएं आए, कैसी भी समस्याएं आए, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, परंतु ज्ञान के फोर्स से वो खुशी गायब न हो। ஆனால் ஞானத்தின் ஃபோர்ஸ் மூலமாக அந்த குஷி வந்து காணாமல் போகக்கூடாது. और तुम भी पढ़ती हो इसके लिए। மற்றும் நீங்களும் இதற்காக தான் படிக்கிறீங்க. काहे के लिए எதுக்காக? हैं? कि खुशी गायब न हो, குஷி வந்து காணாம போகக்கூடாது. तो सब मर जाएंगे। எனவே அனைவரும் இறந்து விடுவார்கள். என்ன? विनाश होगा तो उस दुनिया में सब मर जाएंगे, सब खलास हो जाएगा, लेकिन அழிவு ஏற்பட்டால் அந்த உலகத்தில் அனைவருமே இறந்து விடுவார்கள், அழிந்துவிடும். ஆனால் तुम राज्य करेंगे, நீங்கள் ராஜ்யம் செய்வீங்க. तुम्हारे लिए सबकी मौत की जाएगी। உங்களுக்காகவே அனைவருடைய மரணம் வந்து ஏற்படும். ऐसी क्या खास बात இப்படி என்ன விசேஷமான விஷயம்? है? क्योंकि तुम सच्चे बाप के सच्चे बच्चे हो, ஏனெனில் நீங்கள் உண்மையான தந்தையின் உண்மையான குழந்தைகளாவீர்கள். और बाकी सब सब झूठे हैं। மற்ற அனைவரும் பொய்யானவர்கள். न झूठ खंड रहेगा, न झूठे रहेंगे। இந்த பொய்யான உலகமும் இருக்காது மற்றும் பொய்யானவர்களும் இருக்க மாட்டார்கள். तो सब मर जाएंगे, हम राज्य करेंगे। எனவே அனைவரும் இறந்து விடுவார்கள் மற்றும் நாம் ராஜ்யம் செய்வோம். ऐसे मरेंगे तो तुम भी। இப்படி பார்த்தால் நீங்களும் இறப்பீர்கள் தான். அரே, ये क्या? இது என்ன ஆயிடுச்சு? पर हम आकर के राज्य करेंगे। ஆனால் நாம் வந்துவிட்டு ராஜ்யம் செய்வோம். जो जो अच्छी तरह से पढ़ेंगे, யார் யாரு நல்ல விதமாக படிப்பார்களோ वो आकर के राज्य करेंगे। அவர்கள் வந்துவிட்டு ராஜ்யம் செய்வார்கள். ये तो बड़ी वंडरफुल ऊंचे ते ऊंची पढ़ाई है। இது மிகவும் வண்டர்ஃபுல்லான உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பாகும். इस पढ़ाई के ऊपर बच्चों को बहुत अटेंशन देना चाहिए। இந்த படிப்பின் மீது குழந்தைகளுக்கு மிகவும் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். अगर अपना कल्याण करना चाहते हैं तो ஒருவேளை தன்னுடைய நன்மையை செய்ய விரும்பினால் बस அவ்வளவுதான். पढ़ाई पढ़ाई और पढ़ाई। படிப்பு படிப்பு மற்றும் படிப்பு. तो तुम्हारा कभी भी आंसू नहीं आ सकता। பிறகு உங்களுக்கு எப்பொழுதும் கண்ணீர் வர முடியாது. क्या कहा? என்ன சொன்னார்? आंसू तुम्हारा कब नहीं आ सकता எப்பொழுது உங்களுடைய கண்ணீர் வராது? हैं? हैं? जब तुम्हारी नस नस में पढ़ाई बढ़ जाए। எப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு நரம்பிலும் படிப்பு வந்து நிரம்பி விடுகிறதோ, बिल्कुल शांत। முற்றிலும் அமைதி. अरे भाई, किसकी याद में बैठे हो? அரே, யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கீங்க? मन मना भव मध्याजी भव। ये तो बात बताई थी ना 5000 वर्ष पहले भी। மன்மனா பவ் மத்யாஜி பவ் இந்த விஷயத்தை 5000 வருடங்களுக்கு முன்னாலும் சொல்லியிருந்தார் இல்லையா? किसने? யாரு? शिव बाबा ने ये बात बताई थी। சிவ் பாபா இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு. मन मना भव क्या मतलब? மன்மனா பவ என்ன அர்த்தமாகியது? मत माने मेरे, மத் அப்படியானால் என்னில், मना माने मन में, மனா என்றால் மனதில், भव माने समाज। பாவ என்றால் அடங்கிவிடுங்க. मेरे என்னுடைய मन में समाजा। மனதில் அடங்கிவிடுங்க. जैसे
எப்படி? एक गिलास पानी सागर का रखा हुआ है, ஒரு கிளாஸ் தண்ணி கடலுடையது வைக்கப்பட்டிருக்கிறது. उस पानी को सागर में ही फेंक दिया, அந்த தண்ணியை கடலிலே ஊத்திவிட்டால் तो सारा पानी क्या हो गया? அப்பொழுது முழு தண்ணியும் என்ன ஆகிவிட்டது? सागर ही हो गया. கடல் ஆகிவிட்டது. तो मन मना भव, எனவே மன்மனாபவ், मेरे मन के संकल्प में समा जा. என்னுடைய மனதின் எண்ணங்களில் அடங்கிவிடு. मेरे मन के संकल्प में समा जाएगा, என்னுடைய மனதின் எண்ணங்களில் அடங்கிவிட்டால் क्या मतलब? என்ன அர்த்தம்? निसंकल्प हो जाए. நிசங்கல்ப், எண்ணங்கள் இல்லை என்று சொல்றாங்க. பாபா சொல்றாரு எண்ணங்களே இல்லாமல் ஆகி விடுவாங்களா? माने जैसे आत्माओं का बाप बिंदी है, அப்படியானால் எப்படி ஆத்மாக்களின் தந்தை புள்ளி ஆவாரு? असोचता है, சிந்தனை செய்யாதவர் ஆவார். ऐसे असोचता बन जाए. அதே மாதிரி சிந்தனை செய்யாதவங்களாக ஆகிவிடணுமா? है? अरे बाप है, वो आत्माओं का बाप नहीं है. அரே தந்தை, அவர் ஆத்மாக்களின் தந்தை இல்லையா? हैं? फिर सोचता कौन है? பிறகு யார் யோசிக்கிறாங்க? हाँ, साकार बाप की प्रैक्टिकल में जिम्मेवारी है. சாக்கார தந்தைக்கு பிராக்டிகலில் பொறுப்பு இருக்கு. जो निराकार बाप है, யார் நிராகார் தந்தை இருக்காரோ वो तो सिर्फ क्या करता है? அவர் வெறும் என்ன செய்கிறாரு? ज्ञान सुनाता है. ஞானத்தை சொல்கிறாரா? यह प्रैक्टिकल भी जिम्मेवारी है. இல்லையானால் பிராக்டிகல்ல கூட பொறுப்பு இருக்கா? है? हाँ, वो तो हीरे देता है. அவர் வைரத்தை கொடுக்கிறாரு. जिस हीरे को लेने वाले எந்த வைரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் नई दुनिया की स्थापना में सहयोगी बनते हैं. புதிய உலகத்தின் படைப்பில் சகயோகி ஆகுறாங்க. तो मन मना भव, எனவே மன்மனாபவ், मेरे मन के संकल्पों में समा जा. என்னுடைய மனதின் எண்ணங்களில் அடங்கிவிடு. अर्थात அப்படியானால் जो मेरे मन में संकल्प आता है वही என்னுடைய மனதில் எந்த எண்ணங்கள் வருகிறதோ அதுதான் तेरे मन में संकल्प आए. உன்னுடைய மனதிலும் வர வேண்டும். संकल्प मात्र भी विरोधाभास नहीं होना चाहिए. எண்ணம் கூட விரோதமாக இருக்க கூடாது. वाचा में विरोधाभास, சொற்களில் விரோதம், कर्मेंद्रियों में विरोधाभास, கர்மேந்திரியங்களில் விரோதம். ये तो बहुत बड़ी बात हो गई. இது மிகவும் பெரிய விஷயமாகிவிட்டது. तो मन मना भव, எனவே மன்மனாபவ், और जब मन मना भव हो जाते हो எப்பொழுது மன்மனாபவ் ஆகி விடுகிறீர்களோ तो जो मेरा कर्तव्य அப்பொழுது என்னுடைய செயல் எது இருக்கிறதோ सो तुम्हारा कर्तव्य. அதுதான் உங்களுடைய கடமையாகும், செயலாகும். मेरा क्या कर्तव्य என்னுடைய செயல் என்னவாகும்? है? मत याजी भव, மத் யாஜி பவ. याजी माने யாஜி அப்படியானால் यजन करने वाला, யஜன் செய்யக்கூடியவங்க, यज्ञ सेवा करने वाला. யஜ்ய சேவையை செய்யக்கூடியவங்க. मेरी यज्ञ सेवा करने वाला भव. என்னுடைய யஜ்ய சேவா செய்யக்கூடியவங்களாக ஆகுங்க. ये तो था ना 5000 वर्ष पहले. இவர் இப்படி இருந்தார் இல்லையா 5000 வருடங்களுக்கு முன்பு.
ये बाबा का महावाक्य है। இது வந்து பாபாவினுடைய மகா வாக்கியங்களாகும். इसका अर्थ ही निकलता है मुझे अपने बाप को याद करो। இதனுடைய அர்த்தமே என்ன வெளியே வருகிறது என்றால், என்னுடைய தந்தையை நினைவு செய், अपने वर्ष को याद करो। தன்னுடைய ஆஸ்தியை வந்து நினைவு செய். ये चतुर्भुज तो तुम्हारा वर्षा है ना। இந்த 4 கரம் வந்து உங்களுடைய ஆஸ்தி ஆகும் இல்லையா? बरोबर पढ़ती हो, बरोबर जानती हो முற்றிலும் படிக்கிறீங்க, அறிகிறீர்கள். कि बरोबर बाबा पढ़ाते हैं और हम என்னவென்றால் பாபா படிப்பிக்கிறார் மற்றும் நாம் बाबा के पास जाकर के, பாபாவிடம் சென்றுவிட்டு, अपने घर जाकर के தன்னுடைய வீட்டிற்கு சென்றுவிட்டு, फिर वापस नई दुनिया में आने वाले हैं। பிறகு திரும்பவும் புதிய உலகத்தில் வரவிருக்கிறோம். अरे அரே, सिर्फ यही याद रखो வெறும் இதைதான் நினைவில் வையுங்கள். कि अभी ये नाटक पूरा होता है 84 जन्म இப்பொழுது இந்த நாடகம் முழுமையாகுகிறது. 84 பிறவி पूरे हुए। முழுமையாகியது. अभी बाबा आए हैं हमको घर ले जाने के लिए। இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் நம்மளை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்காக. परंतु ஆனால் बाबा आए तो हैं, பாபா வந்திருக்கார் தான், घर ले जाएंगे, வீட்டுக்கு கொண்டு செல்வார் தான். लेकिन उससे पहले ஆனால் அதற்கு முன்பு क्या करेंगे என்ன செய்யணும்? हैं? बाबा को हम बच्चों को श्रृंगारना जरूर है। काहे से பாபாவுக்கு குழந்தைகளாகிய நம்மளை அலங்கரிக்க வேண்டும். எதன் மூலமாக? ज्ञान रत्नों से भी श्रृंगारना है, गुण रत्नों से भी श्रृंगारना है। ஞான ரத்தினங்கள் மற்றும் குண ரத்தினங்கள் மூலமாக அலங்கரிக்கணும். अपने श्रृंगार का तो पता है ना, தன்னுடைய அலங்காரத்தை பற்றி தெரியும் இல்லையா? कि ये हमारा श्रृंगार है। இது நம்மளுடைய அலங்காரமாகும். क्या श्रृंगार है? என்ன அலங்காரமாகும்? है अभी वो श्रृंगार है तुम्हारे पास? இப்பொழுது அந்த அலங்காரம் உங்களிடம் இருக்கிறதா? ज्ञान के श्रृंगार से तुम ये बन रहे हो। ஞானத்தின் சிங்காரத்தின் மூலமாக, அலங்காரத்தின் மூலமாக நீங்கள் இப்படி ஆகுறீங்க. तो ये रख दो घर में। எனவே இதை வீட்ல வையுங்கள். रोज सुबह को उठ करके देखो। தினமும் காலையில் எழுந்துவிட்டு பாருங்கள். क्या என்ன? ये श्रृंगारी हुई मूर्तियां लक्ष्मी नारायण இந்த அலங்கரிக்கப்பட்ட லக்ஷ்மி நாராயணனுடைய மூர்த்தியை अपने घर में रख दो। தன்னுடைய வீட்டில் வையுங்க. तो मैं नहीं समझता हूँ कि तुमको कभी भी कोई झुटका आएगा। அப்பொழுது நான் வந்து புரிந்து கொள்ள மாட்டேன் எப்பொழுதும் உங்களுக்கு வந்து தூக்கம் வரும் என்று. अज्ञान का அஞ்ஞானத்தின் अंदर में घुटते रहते हैं ना। உள்ளுக்குள் வந்து குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? जब कोई बात का समाधान नहीं मिलता है तो ஏதாவது விஷயத்தின் பதில் கிடைக்கவில்லை என்றால் सिर्फ सुबह को उठ करके इनको सामने रख दो। வெறும் காலையில் எழுந்துவிட்டு இவர்களை முன்னால் வையுங்கள். बस அவ்வளவுதான். ज्ञान तो तुमको है ही बरोबर। ஞானம் வந்து உங்களுக்கு இருக்குதான் முற்றிலும். ये बड़ा बाबा इन द्वारा हमको वर्षा मिलता है। இவர் வந்து பெரிய பாபா, இவங்க மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. कौन बड़ा बाबा? யார் பெரிய பாபா? शिवलिंग रख दें? சிவலிங்கத்தை வைக்கணுமா? है शिव बाबा बड़ा बाबा? சிவ பாபா பெரிய பாபாவா?
शिवलिंग रख दें சிவலிங்கத்தை வைக்கணுமா? हैं और ब्रह्मा बाबा को रख दें। மற்றும் பிரம்மா பாபாவை வைத்து விடுங்கள்। शिवलिंग उसको समझे ये बड़ा बाबा, சிவலிங்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெரிய பாபா। और ब्रह्मा के फोटो के आगे மற்றும் பிரம்மாவின் போட்டோவிற்கு முன்னால் ये छोटा बाबा, இந்த சின்ன பாபா। ऐसे இப்படியா? हैं हैं साकार में। ये वर्षा है, இது ஆஸ்தி ஆகும்। ये छोटेपन में लिया है ना, இது சிறிய பருவத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் இல்லையா? बस அவ்வளவுதான்। ये तो राइट है ना, இது சரியாகும் இல்லையா? बस அவ்வளவுதான்। तुम्हें और कुछ नहीं बोलते हैं। உங்களுக்கு வேற எதுவுமே சொல்வதில்லை। धंधे धोरी से थक कर भी घर जाओ தொழிலிலிருந்து சோர்வடைந்து விட்டு வீட்டுக்கு சென்றாலும் तो घर में ये बड़ा चित्र रख दो। வீட்டில் இந்த பெரிய சித்திரத்தை வைத்து விடுங்கள்। और इनसे भी बड़ा, மற்றும் இதையும் விட பெரியது, जैसे वो बड़ा है, எப்படி அவங்க பெரியவங்களாக இருக்காங்க। है? क्या समझ में आया? என்ன புரிய வந்தது? हैं? घर में बड़ा चित्र रख दो வீட்டில் பெரிய சித்திரத்தை வைத்து விடுங்கள்। और इनसे भी बड़ा, किससे बड़ा? மற்றும் இதையும் விட பெரியது, எதை விட பெரியது? हैं? ब्रह्मा बाबा का चित्र रख दें, कभी बोला मुरली में? பிரம்மா பாபாவினுடைய சித்திரத்தை வைத்து விடுங்கள்னு முரளியில எப்பொழுதாவது சொல்லியிருக்காரா? और इनसे भी बड़ा, மற்றும் இதையும் விட பெரியது, जैसे वो बड़ा है। எப்படி அது பெரியதாக இருக்கு? है? वो कौन बड़ा है? तुम आकर के देखेंगे அது எது பெரியதாகும்? நீங்க விட்டு பார்ப்பீர்கள்। और जो भी घर में आए उनको समझाओ। மற்றும் யாரெல்லாம் வீட்டில் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க। ये बाबा ये ब्रह्मा द्वारा ये वर्षा देते हैं। இந்த பாபா இந்த பிரம்மாவின் மூலமாக இந்த ஆஸ்தியை தருகிறார்। कौन बाबा? எந்த பாபா? शिव बाबा ये ब्रह्मा द्वारा शिव बाबा இந்த பிரம்மாவின் மூலமாக यह वर्षा देते हैं। कौन सा वर्षा? இந்த ஆஸ்தியை தருகிறார்। எந்த ஆஸ்தி? है? त्रिमूर्ति का चित्र घर में रख दो திருமூர்த்தியினுடைய படத்தை வீட்டில் வைத்து விடுங்கள்। और उसमें समझाओ। மற்றும் அதுல புரிய வைங்க। ये बाबा किस तरफ इशारा करें? இந்த பாபா யார் பக்கம் சைகை காமிக்கணும்? मूर्ति में। திருமூர்த்தியில। हैं? ये बाबा यह ब्रह्मा द्वारा இந்த பாபா இந்த பிரம்மாவின் மூலமாக यह वर्षा दे रहे हैं। 3 बातें। இந்த ஆஸ்தியை தருகிறார்। 3 விஷயங்கள்। एक तो ये बाबा, ஒன்னு இந்த பாபா, दूसरा ब्रह्मा बाबा, இரண்டாவது பிரம்மா பாபா, और तीसरी मूर्ति மற்றும் மூன்றாவது மூர்த்தி यह वर्षा இந்த ஆஸ்தி। है? त्रिमूर्ति में तो लक्ष्मी नारायण नहीं है। त्रिमूर्ति में तो திருமூர்த்தியில் லட்சுமி நாராயணன் இல்லை। लक्ष्मी नारायण का कंबाइंड रूप विष्णु है। ஆனா லட்சுமி நாராயணனுடைய கம்பைன்ட் ரூபம் விஷ்ணு இருக்கிறது। இணைந்த ரூபம் விஷ்ணு। वो हमारा वर्षा है। அது நம்மளுடைய ஆஸ்தி ஆகும்। ब्रह्मा से क्या बनना है? பிரம்மாவிலிருந்து என்னவாகணும்? है? विष्णु बनना है। விஷ்ணு ஆகணும்। हर आत्मा ब्रह्मा विष्णु शंकर का कार्य करती है। ஒவ்வொரு ஆத்மாவும் பிரம்மா விஷ்ணு சங்கரனுடைய வேலையை செய்கிறது। तो हर आत्मा ब्रह्मा रूप में पुरुषार्थ करती है। ஒவ்வொரு ஆத்மாவும் பிரம்மாவின் ரூபத்தில் புருஷார்த்தத்தை செய்கிறது।
तो बोला त्रिमूर्ति में यह बाबा, எனவே சொல்லியிருக்கிறார் திருமூர்த்தியில் இந்த பாபா, ये ब्रह्मा द्वारा, இந்த பிரம்மாவின் மூலமாக. कौन सा बाबा कौन से ब्रह्मा द्वारा? எந்த பாபா எந்த பிரம்மாவின் மூலமாக? शिव बाबा जहाँ शंकर का चित्र रखा है, சிவ பாபா எங்கு சங்கரனுடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, यह बाबा ब्रह्मा द्वारा இந்த பாபா பிரம்மாவின் மூலமாக, ब्रह्मा के चित्र की तरफ इशारा, பிரம்மாவின் சித்திரத்தின் பக்கம் சைகை, यह वर्षा देते हैं। இந்த ஆஸ்தியை தருகிறார். तीसरा कौन सा? மூன்றாவது எது? विष्णु का वर्षा देते हैं। விஷ்ணுவினுடைய ஆஸ்தியை தருகிறார். यह इन द्वारा फिर कलह युग का विनाश, இவங்க இதன் மூலமாக பிறகு கலியுகத்தின் அழிவு. है என்ன? यह इन द्वारा, किन द्वारा? இது இவங்க மூலமாக. யார் மூலமாக? ये शिव बाबा इन द्वारा माने किन द्वारा? இந்த சிவ பாபா இவங்க மூலமாக அப்படின்னா யார் மூலமாக? शंकर और ब्रह्मा द्वारा, சங்கர் மற்றும் பிரம்மா மூலமாக. क्योंकि शंकर में भी ब्रह्मा प्रवेश है ना। ஏனெனில் சங்கரிலும் பிரம்மா பிரவேசமாக இருக்கிறார் இல்லையா? फिर कलयुग का विनाश, பிறகு கலியுகத்தின் அழிவு. ये बात आ जाती है एकदम, இந்த விஷயம் வந்து விடுகிறது முற்றிலும். बस அவ்வளவுதான். ये टिक टिक मचाते रहो एकदम। இந்த விஷயத்தை வந்து சொல்லிக் கொண்டே இருங்கள். एक ही तीक है तुम्हारी, पीछे वो भले घर में चला जावे, माने இது ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு உங்களுடையது. இதற்கு பின்னால் அவங்க பலே வந்து வீட்டுக்கு சென்று விடலாம். या न माने। ஏத்துக்கிட்டோம், இல்லையானால் ஏத்துக்காம போகட்டும். ओम शांति। ஓம் சாந்தி.